Hi students, இப்போ வந்து CA லேபோட 9th எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டாபேஸ் கிரியேஷன். அதாவது டேட்டாபேஸ் கிரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எக்ஸல் இது மாதிரி பார்த்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2007 ஓகேவா. இந்த டேட்டாபேஸ் கிரியேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் 2007 தான் பண்ணுறோம். ஸோ ஆக்சஸ் 2007 கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா அட்லீஸ்ட் 10 அட்ரஸ் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ். சரியா, அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ உங்கள் கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஒரு 10 மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா, அதை இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ வந்து பிளாக் டேட்டாபேஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் இருக்குது நேமு, ஏன்னா நம்ம என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து கம்ப்யூட்டர்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கிங்களேன். ஓகேவா, கம்ப்யூட்டர் டூன்னு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் 1 இருக்குது, அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மித்ததுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணுவோம். இந்த ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபீல்டை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபீல்டை நம்மளே க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் வந்து நம்ம பண்ணுறோம். சரி, அதுதான் இது எப்படி பண்ணுறோங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நேம். ஓகேவா, நேம் கொடுக்குறோம். ஸோ நேம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நேம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸில் வரும், அதனால் நேம் வந்து டெக்ஸ்ட். ஓகேவா, அதுவே ரோல் நம்பர்னால் நம்பர். அது மாதிரி ஒன்றுக்கும் அந்த டேட்டா டைப் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நேம்ங்கிறது டெக்ஸ்ட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோல் நம்பர். ரோல் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ். அட்ரஸ் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் பண்ணுவோம், அதனால் அட்ரஸ் டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருங்க. ஸோ டோட்டலாக இந்த 3 ஃபீல்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ நம்ம கொடுத்தாச்சு. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், அட்லீஸ்ட் 10 டீட்டெயில்ஸ் ஃப்ரம் கிளாஸ்மேட்ஸ். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இந்த வியூ கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சேவ் த டேபிள். எஸ். ஓகேவா, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, அதில் தான் வந்து இந்த ஆக்சஸ் 2007 நம்ம பார்க்க போகிறது இதே தான். ஃபீல்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேம், ரோல் நம்பர், அட்ரஸ். இந்த அட்ரஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் ஏதாவது சேர்த்துனோன்னா ஆட் நியூ ஃபீல்டு. இதில் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்து டைப் பண்ணுறது தான். ஸோ இப்போ என்ட்ரிஸ் போடுறேன் பாருங்கள். ஓகேவா, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது நேம். நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ். ஓகேவா, ஃபீல்ட்ஸை வந்து வேணால் நம்ம வந்து விசிபிளுக்கு லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா 4th ஒன் பண்ணுறேன். 4th எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 10 என்ட்ரிஸ் சொல்லியிருந்தேன். நானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிறங்காட்டி ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு 5 என்ட்ரிஸ் மட்டும் கொடுத்துட்டேன். இந்த என்ட்ரிஸ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், சேவ் கொடுக்குறோம். ஓகேங்களா, இதை பாருங்கள், சேவ் கொடுத்துறோம். இதில் வந்து போய்ட்டு வந்து நாட் நல் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கப், ஓகேவா, ஜென்ரல், இதில் போய்ட்டு இந்த ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே விசிபிள் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. சும்மா இங்கே இருந்தால் எதுவும் விசிபிள் ஆகாது. நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃபீல்டு நேம்ஸில் எதுவும் இல்லை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே லுக்கப் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், ஓகேவா, இங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க. வேலிடேஷன் ரூல் தெரியுதா, அந்த வேலிடேஷன் ரூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு நாட் நல் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ இங்கே நாட் நல்ங்கிறது சேவ் ஆயிடுச்சு. The process may take long time. Do you want to exit the tested data? Yes. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் நல்னு வருது. ஸோ நம்ம வந்து கண்டிஷன் வந்து நாட் நல் கொடுக்குறோம். கொடுத்துட்டு வியூ, do you want to save the table? எஸ் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இது போகிறீங்க, போய்ட்டு நம்ம வந்து நாட் நல் கொடுக்குறோம். ஓகேவா. இந்த என்ட்ரிஸ் முடிச்சிட்டிங்கனாவே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர். தேங்க்யூ.